விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் போதுமான இடவசதி மற்றும் கழிப்பிட வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதை உடனடியாக சரி செய்து தரக்கோரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனம் பகுதியில் உள்ள அவுரிவாக்கம் பகுதியில் இறால் பண்ணை கழிவுகளால் விவசாய நிலங்கள் மற்றும் ஏரிகள் மாசடைவதாக சொல்லப்படுகிறது. மேலும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு வருவதால் இறால் பண்ணையை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டித்து செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிகளில் கந்துவட்டி தொழில் அதிகம் நடப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்கும் வகையில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. பேருந்து நிலையம், கடை வீதி உள்ளிட்ட இடங்களில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. மேலும் கந்துவட்டி குறித்து புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் போலீசார் நடத்திய சோதனையில் புதுப்பட சிடிக்கள் விற்ற இக்பால் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்த 1200 புதுப்பட சிடிக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவருடன் சேர்ந்து திருட்டு டிவிடிக்களை தயார் செய்த ஸ்ரீனிவாசன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். மேலும் அவர்கள் சிடி தயாரிக்க பயன்படுத்திய சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு பிரிவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில் 30 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் புதிய அறுவை சிகிச்சை கூடம் கட்டப்பட உள்ளதாகவும் இந்த ஆண்டு முதல் மருத்துவ மேற்படிப்பிற்கான வகுப்புகள் தொடங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் பெண்களின் சுகாதாரத்திற்காக வளாகம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டும் இன்னும் பணிகள் தொடங்கப்படவில்லை. மேலும் ரேஷன் கடைகளில் முறையான பொருட்கள் வழங்கப்படுவதில்லை எனவும் சொல்லப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி அலுவலகம், ரேஷன் கடைகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் சாலை மறியலிலும் அவர்கள் ஈடுபட்டனர்.